அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்கோம். அல்லாஹ்க்கு கட்டுப்படுறோம். நம்ம இஸ்லாத்தின் படி லீஸ் வீட்டுக்கு நம்ம போறதில்ல. ஆனா, நம்மளுடைய உறவினர்களோ, இல்லன்னா நம்மளுடைய நண்பர்களோ, முஸ்லிமானவர்கள் லீஸ் வீட்ல அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அந்த வீட்ல போயிட்டு நம்ம உணவு சாப்பிடலாமான்னா, அது நம்மளுக்கு தடுக்கப்பட்டது. அது நம்மளுக்கு ஹராம் ஆகும். சரிங்க. அந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ, உறவினரோ முஸ்லிமா இருக்கிறவங்க வீட்ல ஃபங்ஷன் ஏதோ நடக்குது. அப்போ நம்ம போலாமா? உறவு துண்டிக்காத வகையில போலாம். ஏன்னா உறவ துண்டிக்காத வகையில நம்ம உறவ பேணணும். ஆனா, அதுக்கு பதிலாக நம்ம எவ்வளோ சாப்பிடுவோம்? இப்ப எக்ஸாம்பிள் அந்த வீட்டுக்கு நம்ம இப்போ ஒரு 4 பேர் போறோம். எவ்வளோ ஆவுதோ, அந்த உணவுக்கான பொருள் இன்ஷா அல்லாஹ் அதற்காக நம்ம ஸ்நாக்ஸோ, ஸ்வீட்டோ, பழமோ அத நம்ம அவங்களுக்கு பதிலாக நம்ம அவங்களுக்கு அத வாங்கி குடுத்துடணும். அதுக்கு பதிலாக அந்த வீட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபங்ஷன் உணவு நம்ம சாப்பிடலாம். இது நம்மளுக்கு நல்லது தான். ஆனா, அந்த வீட்ல தொழுகுறதோ பண்ணக்கூடாது. அது அல்லாஹ் அலம். அல்லாஹ்வே பாதுகாப்பானாக. சரிங்க. இஸ்லாத் வீட்ல இவ்ளோ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஏங்க இப்படி கேட்கிறீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், "கேள்வி கணக்கு கேட்பதில் நான் தீவிரமானவன்" என்று. அதனால ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அது ஹலாலா, ஹராமா பார்த்து தான் நம்ம இருக்கணும். ஏன்னா, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நம்மளுக்கு அல்லாஹ் ஹலாலான வாழ்க்கைய கற்றுக் குடுத்துருக்கான். ஹராமான பாதையில ஷைத்தானுடைய நோக்கத்துல நம்ம விழுந்துறக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நன்மை அடைஞ்சிட்டீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, நீங்களும் நன்மை அடையலாம். இன்ஷா அல்லாஹ் நானும் நன்மை அடையலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.